ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்க ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸில் 2 மினிட்ஸில் எல்லா ஸ்நாக்ஸும் காலியாகி தட்டு ஃபுல்லாக இப்படி காலியாகி தான் வரும். நான் காமிக்கிற மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, மஸ்ட் ட்ரை. என்ன ஸ்நாக்ஸ்னால் சேலமில் ஃபேமஸான தட்டு செட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு கேரட் ஆஃபர் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி அந்த இதில் சீவி எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டும் ஆஃபர், இது ரெண்டையும் நல்லா துருவி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ½ பீட்ரூட் எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. எல்லடை வீட்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போடுங்க. நான் எனக்கு தெரியாத எல்லடை, அது நான் வெளியில் தான் வாங்கிக்கிட்டேன். யூஸ்ஃபுல்லாக ஸ்நாக்ஸ்க்கு வாங்குவாங்கள்ல, அதையே நீங்கள் அதை அப்படியே கொடுத்தீங்கன்னா பசங்கக்கிட்ட சாப்பிட மாட்டாங்க. மிஞ்சி போனால் ஒரு 2-3 டைம்ஸ் சாப்பிடுவாங்களா அந்த எல்லடை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு போர் அடிச்சிடும். அதில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறியோட பீட்ரூட்டு எனக்கு தெரிஞ்சு சாப்பிட மாட்டாங்க எந்த குழந்தைங்களும். ஸோ காய்கறியும் சேர்த்து உள்ளே போதில்ல, அது எவ்வளவோ நல்லது தான். அதனால எள்ளை வாங்கிக்கிட்டு நான் ஒரு க்ரீன் சட்னி அரைக்கிறேன். அதாவது கொத்தமல்லி, புதினா, ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கேன். ½ லெமன் புழிஞ்சு விட்ருக்கேன். க்ரீன் சட்னி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இது சேலத்தில் எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப நாளாக இதை ட்ரை எனக்கு இது செய்யும்போது என்னோடய சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. எங்களுக்கு இந்த சேலத்துலேருந்து, அதாவது பண்ருட்டிலேருந்து சேலம் போவோம் நாங்கள் லீவ் விட்டால். வருஷம் சின்ன பிள்ளையில் அங்கே எங்களுக்கு 3 மாமா இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வேறு யாரும் இல்லை ரிலேட்டிவ். அங்கே இருந்ததுனால நாங்கள் அங்கே போவோம். அங்கே போனால் கண்டிப்பாக இந்த சீம்பாலும் அப்புறம் இந்த தட்டு செட்டும் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுவோம். இதுதான் அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ அதில் நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு. ஆனால் இப்போ எக்கு வைக்கிறாங்க, அப்புறம் நொறுக்கல் அந்த மாதிரிலாம் நிறையா சொல்கிறாங்க. பட் ஆனால் இது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஆஃப்டர் மேரேஜ் பாண்டிச்சேரியில் கூட வந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். பட் ஆனால் அதை நான் போய் சாப்பிட்றதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பாண்டிச்சேரியில் இப்போ இருக்கான்னு கூட தெரியல. பட் ஆனால் எனக்கு இது செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்ததுன்னு இது எனக்கு அந்த எல்லடை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் க்ரீன் சட்னி அரைச்சிட்டு இந்தமாரி அது மேலே கேரட்டு, பீட்ரூட்டு, ஆனியன் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெட் சட்னி எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ரெட் சட்னி ஒன்றும் இல்லை, ஆனியன், ரெட் சில்லி, டொமேட்டோ, கார்லிக், இது 3த்தையும் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் வதக்கிட்டு அரைச்சாலும் சரி, இல்லை எண்ணெய் காய்ச்சி ஊற்றினாலும் ஓகே தான் ரெட் சட்னியில். அவ்வளோதான், இந்த தட்டு செட்டு ரெடி. வச்சு சாப்பிட்டு பாருங்கள். தட்டே ஒரு 2 மினிட்ஸில் காலியாகிடும். ஏன் தட்டில் அப்படி தான் காலியாச்சு. ஸோ ரொம்ப 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 டேஸ்டியாக இருந்தது. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது கூட அந்த ஜூஸ் நான் போட்டேன்ல, ஒன்றும் இல்லை, லெமனும் சப்ஜாவரம் தான் நான் போட்டிருக்கேன். நன்னாரி சர்பத்து ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். அந்த ஜூஸ் கூட இதை வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்கள் சாப்பிடுன்னு கெஞ்சவே தேவையில்ல, இதெல்லாம் அழகாக உள்ளே போகும். இது ஒன்றும் அந்தளவுக்கு அன்ஹெல்த்திலாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த தட்டு எல்லடை கூட நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். தெரியலையா? நல்ல பேக்கரியில் டெய்லி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுற பேக்கரிலாம் நிறையா இருக்குது. இப்போ அந்த மாதிரி வாங்கி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் நல்லா ட்ரை பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸும் உள்ளே போகும், நல்லாவும் இருக்குது டேஸ்ட்டாக. ஓகேவா? வேறு என்ன ஸ்நாக்ஸ்லாம் ட்ரை பண்ணலான்னு எனக்கு கொஞ்சம் ஐடியா கொடுங்க. நான் ஸ்டார்டிங்கில் காமிச்ச மாதிரி அப்படியே இந்த எல்லாம் 2 மினிட்ஸில் காலியாகிடுச்சு. எல்லோரும் ஒரு பீஸ் எடுத்துட்டாங்க.
ஆனியன் வந்து அப்போ போடுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் பட் எங்களுக்கு ஆனியன் ஒரு க்ரன்ச்சியாக கிடைக்கும்ன்றதுனால நான் ஆனியன் சேர்த்துருக்கேன். பட் ஆனால் இப்போ எல்லாருமே ஆனியன் சேர்க்குறாங்க. நல்லா தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோதான். அப்படியே க்ரன்ச்சியாக கொஞ்சம் காரமாக எல்லாமே சூப்பராக இருந்தது. லைட்டாக ஸ்வீட்டாக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.